அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமால் டுமால் நாதல நான் எல்லாமே நிகழ்ச்சி ஓபன் பண்ணிட்டீங்கல்ல? இல்ல இவனெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தோம். ரொம்ப ஜாலியா வந்த உடனே ஜாலி போயிடுச்சு. இத நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும். பெட்டியை பார்த்தா புதையல் வைக்கிற பெட்டி மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தா மொல்ல மாதிரி போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன்றீங்க. யாரா முள்ள மாதிரி தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஆமா, ஓகே ஓகே. சோ எந்த குக்க ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம்ப்பா? முதல்ல குக்கான்னு பார்த்து கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. செஃப், நான் அங்க நிக்கும்போது கேட்டேன் உங்களுக்கு எந்த கோமாளி வேணும்னு. எனக்கு கேர்ள்ஸ் வந்தா ஓகே தான்டா அப்படின்னாரு. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா? நீங்க அங்க நான் பாத்துட்டு இருக்கேன். நல்லா பாடக்கூடிய, மக்களை ரசிக்கக்கூடிய. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அப்ப இவன் யாரா? நீ ஜாக்குனா? நம்ம கொஞ்சம் துப்பி துப்பி விளையாடலாமா? எங்க சாப்பாடுலையா? சமைச்சு எடுத்துட்டு வாங்க, அங்க துப்பு விளையாடுவாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால். அப்படி சொல்லிட்டு இருந்தியா? ஐயோ பேபி, அப்படி நான் சொல்லல. பேபியா? மாடல் அவனுக்கு ஒரு பேபி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன பின்னாடி சமைக்கும் போதே முன்னாடி பார்த்தேன். என்னது பின்னாடி சமைக்கிறதுல முன்னாடி பாத்தியா? நான் பின்னாடி வேற லைக் ரொம்ப நேரமா உங்க பின்னாடி பாத்துட்டு இருந்தேன்னா இல்ல முன்னாடி இருக்க வேண்டியதுல கரெக்டா இருக்குன்னு சொல்ல வந்தேங்க. வாட்? மனசு வலிச்சிருச்சு, என்ன பண்றது? சரக்கு அடிக்கலாம் யோசிச்சா. சாரி சார், அவங்கள தேவதன்னு தெரியாம சொல்லிட்டேன். இது போத போட போதே. நல்ல குடிமகளை தான் உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. குளிருக்கு அடக்கமா ஒரு கட்டிங் போடுவாங்க. என்ன இது? கம்மனரே, எனக்கு கம்மனரே கோவம் வருது. நான் பெரியல இருக்கேன். இங்க பாரு. கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு. போனாலும் பேண்ட்ரி போனாலும் எங்க போனாலும் ஹிண்ட்ரன்ஸோட தான் போகணும். அப்ப நாங்க சப்போஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், இன்ட்ரன்ஸ் எடுத்துட்டு போலாமா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அம்மா ஒய்ஃப் எல்லாம் சமைப்பாங்க. நீ நல்லா தின்னுவ. நல்ல மரியாதைங்க. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. half an hour ஆயிடுச்சு. பண்றோம். கத்திய வச்சு மிரட்டலாமா இந்த குக்கு? அவர் சும்மா சொல்றாங்க. எட்ரா லிங்கத்தை என்ன பொசுக்குன்னு இவ்வளவு வருஷம் தூக்குற? இறக்கி அடுக்குற. இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கீங்களா வாழ்க்கையில? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? இந்த செட்ல பிடிச்சிருக்க மாதிரி எனக்கு ஒன்னு தோணுது. யார் அது? மாதம்பட்டி சாரா? உடனே கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். வேலை ஒரு பேர் என்ன தெரியுமா? யார பிடிச்சிருக்குன்னு சொன்னீனா உடனே ஏற்பாடு பண்ணிடலாம். பாத்தியா நீ இப்ப மாமா தானே? நம்ம கட் பண்ணி மாமாட்ட நான் யாரும் சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன எல்லா இடத்துலயும் அப்படிதான். அட கன்றாவிய. பார், நீ பைத்தியம்னா நான் பிறவி பைத்தியம். சரியா? என்ன தமாதா பேசுறாரு பாரியா? அப்புறம் எனக்கே தெரியாம அந்த குச்சியை திருடி அவன் வயித்துல வச்சுக்கிட்டு அவ கூட கனெக்ட் பண்ணிட்டா சார். அது மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்லப்பா, நல்லா தான். பீஸ் ஃபிஷ் கேனப்பியா? கேனபீஸ். கேனப்பியா? ஏம்பா சாப்பிடுறப்ப அந்த கேனபி கொண்டு வந்து வைக்கிறப்போ அப்படியே வா வா வான்னு கூப்பிடுது. அப்ப போயிருக்கலாம்.